இப்போ பக்ரீத்தில் எல்லோரும் வந்து குர்பானி கொடுப்பாங்கல்ல. இப்போ மாற்று மத சகோதரர்கள் யாராவது வந்து குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்னா மூணு பக்ரீத் அது குர்பானி பங்கு வந்து 3 பங்காக பிரிப்பாங்க. அதில் ஒரு பங்கு நமக்கு, ஒன்று ரத்த சொந்தங்களுக்கு, இன்னொன்று ஏழைக்குன்னு சொல்லி பிரிப்பாங்க. இப்போ மாற்று மத சகோதரர்கள் யாராவது வந்து இஸ்லாத்தை ஏற்று குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ரத்த சொந்தங்களுக்கு எப்படி அதை நிறைவேற்ற முடியும்? ஆனால் காஃபிருக்கு நம்ம வந்து இது கொடுக்கக்கூடாது தானே. குர்பானியினுடைய பங்கு இருக்குல்ல, குர்பானி நமக்கு வாங்குகிறோம், ஒரு மாடை இருக்கிறோன்னு வைங்க, அல்லது ஒரு ஆடை இருக்கிறோம், நமக்குடைய பங்கு அதில் வந்துடும். முழுசாக ஒரு தரத்தா நம்ம முழுசாக வந்துடும். அல்லது ஒரு பங்கு சேர்ந்தோம்னா ஒரு பங்கு அதில் கொடுப்பாங்க, 7ல் ஒரு பங்கு கொடுப்பாங்க. இதில் நாம் எப்படி பிரிக்கணும் என்பதில் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை 3 பங்காக பிரிப்பாங்க. ஒரு 15 கிலோ கறி வருதுன்னு வைங்களேன், 5 கிலோ 5 கிலோ 5 கிலோன்னு 3ஆக பிரிச்சுட்டு 5 கிலோ சொந்தக்காரங்களுக்கு, 5 கிலோ நமக்கு, 5 கிலோ ஏழைக்கு என்ற மாதிரி பிரிக்கக்கூடிய நடைமுறை மக்கள்கிட்ட இருக்கு. இந்த குர்பானி பங்குல 3ஆக பிரிப்பாங்க. ஒரு பங்கு நமக்கும், இன்னொரு பங்கு ஏழைக்கும், இன்னொரு பங்கு உறவினருக்கும். இப்படி பிரித்து கொடுக்கக்கூடிய வழிமுறை இருக்குது. பிற மத சகோதரர்களுக்கு வந்து இப்போ இஸ்லாத்தை ஏற்றுட்டு வந்துட்டாருன்னா எல்லாமே நான் முஸ்லீமாக இருப்பாங்கல்ல அவங்க சொந்தக்காரங்க, அவங்களை எப்படி தர்றதுன்னு பிரச்சனை வருமேன்னு கேட்குறாரு. 2 விஷயம் இருக்குது இதில், 2மே நான் சொல்லிடுறேன். ஒன்று என்னென்னா, 3 பங்காக பிரிக்கிறதுக்கே முதல் ஆதாரம் இல்லை. குர்பானியை 3 பங்காக பிரிக்கிறதுக்கு எதுக்கு ஆதாரம் இல்லை? குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரம் கிடையாது. ஒரு பங்கு உங்களுக்கு வச்சுக்கிடுங்க, இன்னொரு பங்கு உறவினர் கொடுங்க, இன்னொரு பங்கு ஏழைகளுக்கு கொடுங்க என்றெல்லாம் குர்ஆனில் பங்கு சொல்லப்படவில்லை, ஹதீஸிலும் சொல்லப்படவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன் என்றால், பொதுவாக அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜில் 22ஆம் சூராவில் சொல்கிறான், குலு மின்ஹா, அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், அத்தைமுல் பாயிசல் ஃபக்கீர், இல்லாத ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறான். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். இதுதான் குர்பானியுடைய இறைச்சி பங்கீடு சம்பந்தமாக உள்ள அடிப்படை ஆதாரம். நீங்களும் அதிலிருந்து உண்ணலாம், பிறருக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டதுனால இதில் வந்து பங்கு போடுறதுனுடைய ஆதாரமே எதுவுமே கிடையாது. நீங்கள் 80 வச்சுக்கிட்டு 20 கொடுக்கலாம், 70 வச்சுக்கிட்டு 30 கொடுக்கலாம், 60 வச்சுக்கிட்டு 40 கொடுக்கலாம், 10 வச்சுக்கிட்டு 90 கூட கொடுக்கலாம். உங்கள் விருப்பம் தான் அது, சரியா? குர்பானியினுடைய நோக்கம் அதிகமாக ஏழைகளும் இல்லாதவங்களும் சாப்பிடணுன்றதுனால அதிலே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும் என்ற அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும். சொந்தக்காரங்களுக்கு தாராளமாக அதில் கொடுத்து கொள்ளலாம். இன்னென்ன பங்குன்னு பிரிக்கிறதுக்கு என்ன இல்லை, குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. தாராளமாக நம்ம அப்படி தான் பிரிக்கிறதுக்கு ஒரு மனசு இருந்தாலும் பிரிச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இதுதான் சுன்னத்துன்னு நம்ம நம்புகிறோம்ல, அதுதான் தவறு நான் சொல்கிறேன். ஒருத்தர் நம்புகிறார், ஒருத்தர் செயல்படுத்த விரும்புகிறார். நான் 3 பங்காக பிரிக்கிறேன், ஒன்று சொந்தக்காரங்களுக்கு போட்டுமே, ஒன்று எனக்கு வரட்டுமே, ஒன்று ஏழைகளுக்கு போட்டுன்னு அவர் விரும்புகிறாருன்னு வைங்க, தடை இல்லை, தப்பு இல்லை. ஆனால் இதுதான் சுன்னத்துன்னு சொல்லக்கூடிய தான் பிரச்சனை வருது. சுன்னத்துன்னா எங்கே ஆதாரம் காட்டணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் ஆதாரம் காட்டணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஆதாரம் இல்லை. அப்படி ஒருத்தர் விரும்பினால் அப்படி செய்யலாம், அல்லது அதுக்கு வேறு மாதிரி ஒருத்தர் விரும்பினார் என்றால் அதையும் செய்து கொள்ளலாம் என்பதுதான் பங்கீடு சம்பந்தமான உள்ள விஷயம். ஆரம்ப காலத்தில் சில தடை இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, சில பேர் சஹாபாக்கள் வந்து சேமித்து வச்சுருந்தாங்கல்ல, யாரும் சேமிக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்துருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். ஏன்? வறுமை நிறைந்த காலகட்டம், மதீனாவுடைய ஆரம்ப காலகட்டம். அப்போ எல்லாம் வீட்டில் உப்பு கண்டம் போகிறதுக்கு வச்சுருந்தா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஆயிடுவாங்கன்றதுனால 3 நாளுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் வச்சுக்கிடுங்க, மற்றதெல்லாம் கொடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலகட்டத்தில். பிற்காலத்தில் அதையும் மாற்றிட்டாங்க. நீங்களும் சாப்பிடுங்க, இல்லாத எளியவருக்கு கொடுங்கன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க ரசூலுல்லாஹ் பிற்காலத்தில். அதனால் தாராளமாக எவ்வளோ வேண்டுமானாலும் நம்ம சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், மொத்தமாகவே ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு ஆடு நம்ம வச்சுக்கிட்டு இன்னொரு ஆடு கொடுக்கலாம். அது பங்கீடு சம்மந்தமாக 2 பேருக்கும் எவ்வளோன்றதை நீங்கள் முடிவு பண்ணுற ஒரு விஷயந்தான். அடுத்து, பிற மத சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய வருமேன்னு கேட்குறாங்க. பிற மத சகோதரர்களுக்கும் கொடுக்கலாம், தப்பில்லை. இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதிலிருந்து இல்லாத ஏழைகளாக பிற மத நபர்கள் வர்றாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுல மார்க்கத்தில் என்ன இல்லை, எந்த தடையும் இல்லை. ஜகாத் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் உள்ளம் ஈர்க்கப்படக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுங்கன்றான் அல்லாஹ். உள்ளம் ஈர்க்கப்படக்கூடிய நபர்கள் யார்? பிற மத நபர்கள் தான். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நபர் வர்றாரு, ஆடுகளை கேட்குறாரு. ஒரு காஃபிரா இருக்கிறார். அவர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்றதுக்கு வர்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செய்கிறாரு, ஆடு கேட்குறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் 2 மலைக்கு மத்தியில் உள்ள பெரிய அளவுக்கு எண்ணிக்கையில் ஆடு கொடுக்குறாங்க. எல்லா ஆடுகளும் ஓட்டிட்டு போகிறார். அவர் போயிட்டு அந்த ஊர் மக்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்க,
முகமது வறுமைக்கே பயப்படலை, ஏழ்மைக்கு பயப்படாம வாரி வாரி கொடுக்குறாப்புல, போய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு போய் வாங்கிக்கங்கன்ற மாதிரி அவர் சொன்ன செய்தியெல்லாம் வருது. அதனால பிரமத நபர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த சதக்கா ஜக்காத் போன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் 9வது அத்தியாயம் 60வது வசனத்து அடிப்படையிலையும் ஜக்காத் கொடுக்கறது தப்பு இல்லை. இந்த குர்பானி இறைச்சி கூட நீங்களும் உண்ணுங்கள், இல்லாத ஏழைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் ஒன்று கூடுதலாக என்ன கவனிக்க வேண்டும் என்றால், இது முஸ்லிம்கள் பெருநாள் அவங்க கொண்டாடுவாங்க, இதில் பிற மத நபர்கள் இதை கொண்டாட மாட்டாங்க. அப்போ முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை தரணும். அது 2வது பட்சமாக யாருக்கு கொடுக்கலாம்? பிற மத நபர்களுக்கு கொடுக்கலாம். அதில் எந்த தடையும் இல்லை என்பதுதான் அதனுடைய பதில்.